சிஎம் சார் இல்லையா அந்த பேச்சு சொல்கிறேன் நான். அதை இவங்க பேசுனாங்க சொல்லிட்டு உடனே பாயிருங்க. அப்போ இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னா சீமான் குறித்து பேசும்போது, வைகோ குறித்து பேசும்போது இன்னும் எத்தனை பேரை பேசியிருக்காங்க. அப்போல்லாம் ஏன் பேசவே இல்லை? இப்போ ஆட்சியில் இல்லாத போதே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பார்ட்டை மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க போல. என்னடாச்சு பைத்தியம் முடிச்ச மாதிரி எனக்கு. கோபி சுதாகர் பேசுகிற உள்நோக்கம் எங்கே இருக்குது? யாராவது மனசாட்சியோடு கேட்டினா அந்த பையன் பேசும்போது எதுக்குங்க தேவையில்லாமல் முதலமைச்சர் பையனை எதுக்குங்க அது தேவையில்லாமல் இழுக்கணும் கேட்டிங்களா? யாராச்சும் நியாயவாதிகள் நீங்கள் தான் நீதி நிலநாட்டுறவங்க, ரொம்ப நியாயஸ்தருங்க, மானஸ்தருங்க. நீங்கள் மனசாட்சி வேணாமா? அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம், டெலிட் பண்ணாலே போதும் தான். ஆனால் மன்னிப்பும் கேட்குறாங்கன்னா அப்போ உங்கள் அதிகாரத்துக்கு பயந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அது ஆத்மார்த்தமான மன்னிப்பு கிடையாது. விஜய் சித்து ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை. கரண்ட் பில்லு கூடுதல் வழக்கமாக இது எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. இப்போ எல்லா வீட்லேயுமேமா இந்த டாக் ஓடுது. இதே உங்கள் ஆட்சியில் பேசியிருந்தா போடுவீங்க. இந்நேரம் அதை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு மிரட்டி தான் டெலிட் பண்ண வைப்பீங்க. ரெண்டு பொண்டாட்டிக்காரங்க கதைலாம் ரொம்ப கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரே பொண்டாட்டி வாழ்கடான்னு சொன்னால் கேட்டால் தானே. ஒரு பொண்டாட்டிக்கு மேலே ரெண்டு பொண்டாட்டி வந்தாலே அது மனுஷன் கொடுத்து வச்ச ரெண்டு பொண்டாட்டி கட்டி ஆள்றான் அப்படின்னு. ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். இப்போ மாதம்பட்டி அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிக்கையிலையும் சரி, அவங்க வேற எந்த இடத்துலையுமே சரி, அந்த பையனை மட்டும்தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த இடத்துல ஜாய் கிறிஸ்டலை பற்றி ஏற்கனவே இப்போ என்ன சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என் மகனை நான் வாழ்நாள் முழுதும் கைவிடாமல் நான் பார்த்துப்பேன். இது எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதுமா. நீங்கள் என்னம்மா மாதம்பட்டி ரங்கராஜ் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதா என்ன? அவர் ஏதாவது இல்லை நான் கேட்குறேன், ஏதாவது வெறுப்பு இருக்கா அவர் மேலே? ஏமா அப்படி சிக்கலை இழுத்து விடுறீங்க? வணக்கம். வணக்கம். சமீபத்தில் முதல்வர் விஜய் விமர்சனம் பண்ணனால விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. இது சம்பந்தமா அவங்க பையன் பொதுவெளியில பேசினாரு. அது பேசுறது சில சர்ச்சைகளையும் சில கேலி கிண்டல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுச்சு. அந்த வகையில இப்போ இந்த பரிதாபங்கள் சுதாகர் கோபி இருக்காங்க இல்லையா, அவங்க பேசியிருக்காங்க. அவங்க சும்மா அந்த ஆடி மாச வீடியோல ஒன்று போட்டிருக்கிறது, அதுல ஒரு குட்டி கிளிப்பா அவங்க அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கு திமுக தரப்பினர் நீங்க ரொம்ப பேசுறீங்க, இதெல்லாம் தப்பு, ஒருத்தவங்களை பத்தி இப்படிலாம் பேசலாமா, நீங்க ஏன் கேலி கிண்டல் பண்றீங்கிற மாதிரி திமுக தரப்பினர் எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கோபி சுதாகர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் வச்சு யாரையும் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ண மாதிரியோ டிஃபேம் பண்ண மாதிரி பேசுனதே கிடையாது. எந்த வீடியோனா எடுத்து போகிறேன், பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அது கேலி கிண்டல்ன்றதை விட இருக்குன்னா அது ஒரு நையாண்டி, அது ஒரு காமெடிக்காக அது மாதிரி பண்ண. அது வைகோவாக இருக்கட்டும், அது சீமானவர்களாக இருக்கட்டும், ஏன் இதே முதலமைச்சரே கூட நான் அவங்க பேசியிருக்கேன். இப்படி இந்த கையை எப்படி அதெல்லாம் நிறைய எல்லாமே பேசியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யாரையாவது விட்டுட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் பாரபட்சமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சீமானை கேலி பண்ணும்போது உங்களுக்கு இனிச்சது திமுககாரங்க அத்தனை பேருக்கும் இல்லையா? சீமானை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாடி லாங்குவேஜில் பேசும்போது அதை நீங்கள் கொண்டாடினீங்க, சிரிச்சிங்க, ரசிச்சிங்க. இப்போ என்னென்னா இந்த இடத்துல இப்போ இவங்க சுட்டி காட்டுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்க்கண்டேயன் அந்த எம்எல்ஏ அவருடைய மகன் பேசுது. இப்போ நான் உள்ளபடியே நான் நியாயமாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன். டிஎம்கே அத்தனை பேர் மனசாட்சி நெஞ்சில் கை வச்சுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான், அவங்க மகன் பேசுனதில் அவர் கதறினதில் நமக்கு பார்த்தீங்கன்னா அது அவருடைய உரிமை. எங்கள் அப்பாவை நீங்கள் இப்படி கைது பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்க. அது எல்லா பிள்ளைகளும் அப்பாவை கைது பண்ணால் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜில் போகிற போக்கில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பா கூட நான் இருக்கிறேன், உங்கள் மகன் உங்கள் கூட இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த வகையில் கரெக்ட்? இவ்வளோ நியாயம் பேசணும் அது சொல்லுங்கள். அந்த போகிற ஸ்டைலில் நீங்கள் அந்த அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குமா, அவர் ஸ்டைலில் அவர் பேசுகிறாருன்னு வச்சுங்க, நம்ம அதுக்குள்ளே கூட போகல. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ்லேயே வரும்போது ஒரு வார்த்தை வருது இல்லை, என்னன்னு கேட்டினா, நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறேன், உங்கள் மகன் உங்கள் கூட இல்லை. இது எதுக்கு அந்த வார்த்தை அங்கே வரணும்? முதல்ல அதை முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு அது கோபி சுதாகர் பேசுகிற உள்நோக்கம் எங்கே இருக்குது போதில்லை. அவர் பேசுகிற அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலாக தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஸ்டைலாக பேசும்போது முதல்ல இந்த குறை இருக்குது, அதை பற்றி யாராவது பேசுனீங்களான்னு கேட்குறேன். அந்த தம்பி பேசுனாரு, அந்த தம்பி பேசுனதை ஒரு பாடி லாங்குவேஜாக அதே மாதிரி இவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க.
எப்படி இப்படி பேசுவானு யாராவது மனசாட்சியோடு வந்து கேட்டினா அந்த பையன் பேசும்போது எதுக்குங்க தேவையில்லாமல் முதலமைச்சர் பையனை எதுக்குங்க அது தேவையில்லாமல் இழுக்கணும் கேட்டிங்களா யாராச்சும் நியாயவாதிகள்? நீங்கள் தான் வந்து நீதி நிலநாட்டுறப்ப ரொம்ப நியாயஸ்தருங்க மானஸ்தருங்க. நீங்கள் மனசாட்சி வேணாமா? அதை கேள்வி எழுப்பல. என்ன கேள்வி எழுப்பல? எப்படிங்க வந்து எம்எல்ஏவோட மகன் வந்து இப்படி ஒரு சிஎம் வந்து இப்படி வந்து ஒரு வேண்டுகோள் கொடுக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவோட நீங்கள் உங்கள் மகன் உங்களோட இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதை யாரும் கேள்வி எழுப்பல. கோபி சுதாகர் வந்து அதே பாடி லாங்குவேஜில் பேசுகிறாங்களாம். என்னென்னு கேட்டால் சிஎம் சார் இல்லையா அந்த பேச்சு சொல்கிறேன் நான். அதை வந்து இவங்க வந்து பேசுனாங்க சொல்லிட்டு உடனே வந்து பாயிறீங்க. அப்போ இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் குறித்து பேசும்போது வைகோ குறித்து பேசும்போது இன்னும் எத்தனை பேரை வந்து பேசியிருக்காங்க. அப்போல்லாம் ஏன் வந்து பேசவே இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ ஆட்சியில் இல்லாத போதே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பார்ட்டை மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் என்ன கேட்குறேன், அவங்க மன்னிப்புமே கேட்டிருக்காங்க. மன்னிப்பு. அப்போ காரணம் என்னன்னா அதுதான் இன்னும் இவங்களுடைய ஆதிக்கம் இருக்குன்னு தானே. இதை தனியா வந்து டிஆர்பி ராஜா முன்னாள் அமைச்சர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து ரொம்ப பிரியமா பார்ப்பேன் இந்த நான் சொன்னேன். இப்போ பிரியமா பாருங்க. இது ஒன்றும் வந்து இப்போ நான் கேட்குறதுனா அரெஸ்ட் தாம்மா இருக்கிறாரு. இப்போ ஒரு விஷயம் இதை மட்டும் நான் இங்கே கவனத்தை எடுத்துக்கணும். இப்போ ஒரு மனிதர் வந்து இறந்து போயிட்டாருன்னா அவங்கள யாராவது இந்த மாதிரி வந்து கேலி கிண்டல் பண்ணாக்கா நீங்கள் சொல்லுங்கள். சிறைக்கு போகிறது சிறையிலேருந்து வெளியே வர்றது இதெல்லாம் சகஜம். ஒரு மனிதர் வந்து பேசின அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவர் உயிரோடவே இல்லைங்க, உயிரோட இல்லாத போது கிண்டல் கேலி பண்ண. இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் இருக்கிறாரு வச்சுங்க. இப்போ விஜயகாந்த் வந்து இப்போ காலமாயிட்டார், இப்போ இல்லை. விஜயகாந்தோட அந்த பாடி லாங்குவேஜில் இப்போ பேசினாக்கா நீங்கள் சொல்லலாம், ஏங்க மனுஷன் இறந்து போயிட்டாரு, இறந்து போன மனுஷனை போய் கிண்டல் பண்ணி கேலி பண்ணிங்கன்னு சொல்லலாம். இங்கே அப்படி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினரை பற்றி கூட அவர் ஜெயிலில் இருக்கிறார், அவரை பற்றி அவங்க மகன் வந்து பேசும்போது அவர் அந்த பேசக்கூடிய அந்த அந்த பாடி லாங்குவேஜை இவங்க வந்து பேசுகிறாங்க, அவ்வளோதான். இது எப்படி வந்து தப்பாயிடும்? அப்படி பார்த்தா எவ்வளோ வந்து சீமான் குறித்து பேசுனது இருக்குது, வைகோ குறித்து பேசுனது இருக்குது. இன்னும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க வெளியிட்டிருக்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து தனி ட்ராக் தனி ரூட்டில் இருக்கும் அவங்களுடைய அந்த ரெண்டு பேருக்குமே, கோபி சுதாகர் ரெண்டு பேரும். அதனால் எனக்கு வந்து என்னென்னா இதெல்லாம் அதிகாரத்தோட இதை சொன்ன அதிகாரத்தோட வெளிப்பாடு. இது அதிகாரத்தை காட்டுறது, பாரு நாங்கள் பவரில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க நான் கேட்டால் வேணாம் நமக்கு எதுக்கு பிரச்சனை சிக்கல்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன்னா அதை டெலிட் பண்ணிட்டு மன்னிப்பு கட்டுறேன். நான் சொல்லப்படியே உள்ளபடியே நான் சொல்கிறேன், டிஸ்க்ளைமர் போட்டாலே முடிஞ்சிச்சு சரிங்களா. சரி அதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் வந்து குறிப்பிட்டு நீங்கள் டிஸ்க்ளைமர் வந்து பொறுப்பை வந்து திறந்துடுறது தான், பொறுப்பு திறப்பு தானே சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ அவங்களுடைய மொத்தமே அவங்க ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான்றதுனால அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம், டெலிட் பண்ணாலே போதும் தான். ஆனால் மன்னிப்பும் கேட்குறாங்கன்னா அப்போ உங்கள் அதிகாரத்துக்கு பயந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அது ஆத்மார்த்தமான மன்னிப்பு கிடையாது. உங்கள் அதிகாரத்துக்கு பயந்து உங்கள் அதிகாரத்தை இப்போ காட்டுறீங்க, ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கீங்க, அதிகாரத்தை காட்டுறீங்க. அதனால் வந்து இப்போ அவங்க வந்து அந்த மன்னிப்பு கேட்குறாங்க, அவ்வளோதான். தொடர்ந்து வந்து இப்போ இந்த யூடியூப் அப்படிங்கிறதுல ஒரு பிரபலமாக இந்த விஜய் சித்து, அதுக்கப்புறம் இப்போ கோபி சுதாகர் இவங்கெல்லாம் ஒரு பிரபலமான முகங்களாக இருக்காங்க. எல்லாரையும் ஒரு போட்ட உடனே 1 மில்லியன் வியூவர்ஸ் போகிற அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. அந்த வகையில் யூடியூப்ல வந்து விஜய் சித்து அவர்கள் வந்து ஒரு நேரத்தில் சொல்லியிருந்தாங்க, போன மாதத்தோட இந்த மாதம் வந்து எனக்கு 62,000 வந்திருக்குடா கரண்ட் பில்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃப்ளோவில் தான் சொன்னாங்க. ஆனால் அதை திமுக வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கரண்ட் பில் ரொம்ப கூடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதான் இங்கே தான் ரெட்டை நிலைப்பாடுன்றது. ஏன்னா இது சாதகம் இல்ல, அதான் ஒரு பிரபலமான இருக்கிற முகங்களை வச்சு இதுதான் இவங்க நியாயம், இவங்க தர்மம் இதுதான். ஏன்னா விஜய் சித்து வந்து ஏற்கனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவரை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இவங்க கோபி சுதாகர் எப்படியோ அப்படி தான். ஆனால் அவர் போடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு கூடுதுன்றது வழக்கமாக இது எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. இப்போ எல்லா வீட்லேயுமேமா இந்த டாக் ஓடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க கரண்ட் பில்லு திடீர்னு இவ்வளோ ரைஸ் ஆச்சு? ஏன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஏறினா தெரியாது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏறும்போது அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. என்னங்க 40,000 வந்த இடத்துல 50,000 60,000 வருது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பண்ணி வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு ரொம்ப சிக்கலாகுது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் அந்த சிக்கல் நாங்களாம் எல்லாருமே அனுபவிக்கிறோம். ஒரு பட்ஜெட்டோட குடும்பம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னங்க ஒரு 10,000 ரூபாய் கூட வருது, 50,000 கரண்ட் பில் வர இடத்துல 60,000 வருது, 5,000 வர இடத்துல 8,000 வருது, 10,000 வருது அப்படின்னு வரும்போது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் போடுறீங்கன்னா இது சாதகம் உங்களுக்கு. இதே உங்கள் ஆட்சியில் பேசியிருந்தா போடுவீங்க, இந்நேரம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு மிரட்டி தான் டெலிட் பண்ண வைப்பீங்க. இப்போ புரியல ரெட்டை நிலைப்பாடு திமுக, அதாவது இந்த டிஎம்கேவோட கேடர்ஸோட
ரெட்டை நிலைப்பாடு இது. ஒரு பக்கம் கோபி சுதாகர் வந்து அதை பேசினா உடனே அதை டெலிட் பண்ணுங்க, இதை பேசியிருக்காரா, இதை கொண்டு வந்து அரசியலில் கொண்டு வந்து இதை வந்து பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஐடிவிகளை கொண்டு வந்து போடுங்க. நியாயம், தப்பான விஷயம் இல்லை. கடந்த காலத்தில் நம்ம சொல்கிறோம் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போதும் அந்த விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். நீங்கள் சிஎம்மாக இருங்க, இன்னைக்கு சிஎம் இல்லாமல் போங்க, நீங்கள் அரசியல்வாதி. விமர்சனங்களை நீங்கள் கடந்து போகணும். அப்போ நீங்கள் அதை கடந்து போக முடியல, டெலிட் பண்ணுன்ற அதிகாரத்தை காட்டுறீங்க. அப்போ நீங்கள் இதையும் நீங்கள் கண்டுக்காமல் போயிடணும்ல, இக்னோர் பண்ணிட்டு போயிடணும்ல. ஆனால் விஜய் சித்துனா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டுங்க, அவருடைய ஒப்பீனியன் அவர் சொல்றாரு, இதையே கொண்டு வந்து நீங்க போடுறீங்க. இல்ல இந்த ஏற்கனவே இந்த கரண்ட் பில் பிரச்சனை, கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகள் நம்ம தமிழகத்துல போய்கிட்டு தான் இருக்கு. அது சம்பந்தமா செவனேன்னு போற விஜய் சித்து எடுத்து உள்ள இழுத்து விட்டு, அதுதான் நான் சொல்றேனே, இவங்களுக்கு சாதகமானதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும். அதான் இவங்களுடைய புத்தின்றது. அதுதான் எப்பவுமே இவங்களுக்குன்னு தனியாக ஒரு புத்தி இருக்கு. இது என்னன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதகமாக இருந்தால் உடனே கூப்பிட்டு அதை டெலிட் பண்ணு, அதை எடுன்னு சொல்லு. அதிகாரத்தில் இல்லாத போதே இந்த நிலைமை, அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும்? தப்பு இல்லையா? அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க. உள்ளபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஊடக சுதந்திரத்தை பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல, பல பேர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். திமுக ஆட்சியில் ஊடக சுதந்திரம் இருந்ததா? கிடையாது. அப்போ தான் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. என்ன ஆட்கள் மாறி இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் எல்லா ஆட்சியிலும் தான் இருக்குது. அதுக்காக இந்த ஆட்சியை தூக்கி தலையில் வச்சு நம்ம கொண்டாடல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுதான் வந்து கடந்த திமுக ஆட்சியில் அதான் பண்ணாங்க. டிஎம்கேவோட இன்னொரு வெர்ஷனாக தான் வந்து டிவிக்கும் இருக்குது. தனித்து வந்து இதோட பெட்டர்னால் நம்ம சொல்லவே முடியல. ஏதாவது ஒரு விஷயத்தில் பெட்டர்னு நம்ம சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அது எப்போன்ற அது இனி வரும் காலம் தான் முடிவு பண்ணோம். திமுகவோட இவங்க பெட்டருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் இல்லை, இது வரைக்கும் இல்லை. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த குழந்தை வந்து என்னுடைய இது இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்தாரு. இப்போ டிஎன்கேக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே அவர் ஜெராக்ஸாக தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அவர் இல்லைன்னு சொன்னோன்னே இப்போ டிஎன்கேக்கு அப்புறம் வந்து இதில் இந்த குழந்தைய வந்து நான் ஏற்றுக்கிறேன், அவங்க அதுக்குரிய வந்து எல்லா செலவையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தானேம்மா. எப்படியும் வந்து முதல்ல வந்து சந்தேகம் இருந்திருக்கு. எப்பயும் பொதுவாக இது போன்ற குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மனைவி மீது பெருசாக சந்தேகம் வராது. ஆனால் இரண்டாவது மனைவி மீது வந்து இயல்பாக வந்து அது சந்தேகம் வந்து வந்துடுது. அது காரணம் கேட்டால் அவங்க அமையக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து இருக்கு. ஏற்கனவே ஒரு கணவனை விட்டுட்டு தானே நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க, நம்மளையும் விட்டுட்டு வேறு யார்கிட்ட போயிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். பொதுவாகவே முதல் மனைவி மீது யாருக்கும் சந்தேகம் வராது. புரியுதா சொல்கிறது? அவங்களும் வந்து கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன அட்டகாசம் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணுன்ற அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் இதே வந்து முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை வந்து திருமணம் பண்ணும்போது அந்த மனைவி வந்து வரக்கூடிய வழின்னு இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஏற்கனவே ஒரு டைவர்ஸ் ஆகிட்டு வந்திருந்தாங்கன்னா, நான் ஜாய் கிருஷ்ணாவை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இல்லை, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன சந்தேகம் வரும்ன்ற சந்தேகங்கிறதுனால இப்போ ஒரு பெண்ணானவள்னால அவ பெண்ணானவள் மேலே வருது, ஆணுங்கிறது அந்த சந்தேகத்தை தான் இப்போ நிவர்த்தி ஆயிருக்கு. இப்போ அவங்க ஏன் இந்த டிஎன்ஏ வரைக்கும் போகணும்? டிஎன்ஏ வரைக்கும் எதுக்காக போனார்? நீங்கள் சும்மா சொல்லுங்கள். சந்தேகத்தினால போனீங்க, தேவையில்லைங்க. எனக்கு தெரியுங்க, நான் தானேங்க வந்து புழங்கினேன், என் பிள்ளை தாங்க அது சொல்லலையே. ஸோ டிஎன்ஏ வரைக்கும் போய் டெஸ்ட்டு எடுக்கிற சூழ்நிலை எதனால் வந்துச்சு? சந்தேகம் இருந்தாலும் வந்துச்சு. அந்த சந்தேகம் எதனால் வருது? ஏன் முதல் மனைவி சந்தேகம் வரல? இப்போ முதல் மனைவிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மாதம்பட்டி ரங்கராஜ் பொதுவாக சொல்கிறேன். முதல் மனைவிக்கு 2 பிள்ளைகள், அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட டிஎன்ஏ டெஸ்ட்டை கையில் வச்சுருக்கிறாங்க? கிடையாது. அப்போ முதல் மனைவி மீது அந்த சந்தேகம் வந்து பரவலாக வர்றதில்லை, சரிங்களா? ஆனால் இரண்டாவது மனைவின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம், இது நம்ம பிள்ளை தானா, இல்லை நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு யார்கிட்டையாவது இவங்களுக்கு வந்து தொடர்பு இருந்திருக்குமா? அந்த சந்தேகம் வந்து இரண்டாவது மனைவி மீதான அந்த சந்தேகம் ஒன்று. 2 விஷயம் இருக்குது. இரண்டாவது மனைவி மீது ஒரு சந்தேகத்தோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்மளோட கடைசி வரைக்கும் இருப்பாளா, இல்லை விட்டுட்டு போயிடுவாளான்ற அந்த சந்தேகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கேட்டால் பயந்து என்ன கேட்டால் ஒரு பொட்டி பம்பாக இருப்பாங்க. அது காரணம் கேட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து முதல் மனைவி மீது எரிஞ்சு விடுவாங்க. அதே இரண்டாவது மனைவி மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயந்து அடங்கி இருப்பாங்க. ஆனால் அது காரணம் அடிப்படையில் இருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம், நம்மளோட இவன் நிரந்தரமாக இருப்பாளா, விட்டுட்டு போயிடுவாளான்ற அந்த சந்தேகத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் முதல் மனைவி மீது அது சந்தேகம் வராது. ஆனால் 1 மாதம் 2 மாதம் டூர் போயிட்டு வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேம்புக்காக ஒரு 6 மாதம் போனாலும் அந்த சந்தேகம் எப்படி இருந்தாலும் அவன் நம்மளை விட்டு போக முடியாது. இது ஏன்னா அந்த சிஸ்டம் அந்த மாதிரி.
அதை நீங்கள் ரெண்டாவது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்னியாக இல்லை அடிஷ்னலாக நீங்கள் ஒருத்தரை வச்சுக்கிறீங்கன்னா நான் ஒரு கல்யாணம் பண்ணியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்லேயோ இருக்கிறீங்கன்னா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஆண்களுடைய சைக்காலஜி நான் சொல்கிறேன் பொதுவாக. நான் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்ல. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜோட கதைக்கு வரும்னு கேட்டேன். இப்போ அவர் டிஎன்ஏ டெஸ்ட்டில் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் ஆன பிறகு இது என் பிள்ளை தான், நான் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் நான் வந்து துணை நிற்பேன். நல்ல வார்த்தை தான் அது. அதானே ஒரு பிள்ளைய வந்து அனாதையாக்க முடியாது இல்லை. 2 பேர் செய்த தவறுக்கு ஒரு பிள்ளைய வந்து ஆதரவற்ற பிள்ளைய ஆக்கிட முடியாதுல்ல. அதெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பாராட்டலாம். சரி, ஓகே, ஏதோ ஒரு சந்தேகம் இருந்திருக்கு, அந்த சந்தேகம் நீக்கி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் ஆனதுனால ஓகே, நம்ம இனி வந்து இந்த பிள்ளைக்காகவும் நம்ம வாழலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இல்ல சட்டப்படின்னு பார்த்தோம்னா முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அது சட்டம் இருக்குமா? அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பொண்டாட்டிக்காரங்க கதைலாம் ரொம்ப கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அதான் வந்து சொல்லுவாங்கல்ல, படிக்கடா 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 சொன்னால் கேட்டால் தானே அது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரே பொண்டாட்டியை வாழ்கடான்னு சொன்னால் கேட்டால் தானே. ஒரு பொண்டாட்டிக்கு மேலே 2 பொண்டாட்டி வந்தாலே அது வந்து மணிரத்னம் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார். மணிரத்னம் வந்து அக்னி நட்சத்திரம் படத்தை காட்டியிருப்பார். நான் அது கூட கடைசி நேரத்தில் சினிமாத்தனமாக இருக்குன்னு வச்சுக்கேன் கிளைமேக்ஸில். ஆனால் அது வேறு. ஆனால் எப்படி நடக்கும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு இருக்கும். அவர் எப்படி 2 வீடை மெயின்டைன் பண்ணுவாருன்றதை காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி பல பேர் இன்னும் வந்து 2 வீடை மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கஷ்டம் எவ்வளோ நீங்கள் வெளியிருந்து பார்க்கறதுக்கு மனுஷன் கொடுத்து வச்சவையா 2 பொண்டாட்டி கட்டி ஆள்றாயா அப்படின்னு. ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னா அவனுக்கு தான் தெரியும். இந்த பொண்டாட்டி தெரியாமல் அந்த பொண்டாட்டிகிட்ட போனால், அந்த பொண்டாட்டிகிட்ட போனால் இந்த பொண்டாட்டி சண்டை, இங்கே போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டு வாங்கி கொடு, பேனா வாங்கி கொடு, பென்சில் வாங்கி கொடுத்து, இந்த பக்கம் போனால் இது. ஸோ இந்த மாதிரி என்ன சரி அப்படியே வருமானம் சொத்தே இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏதோ அங்கே இப்போ பல பேர் ஷிஃப்ட் போட்டு போகலாம். இங்கே ஒரு 3 நாளைக்கு, அங்கே ஒரு 3 நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகாமல் நடுரோட்டில் நிற்கிறான். உண்மைதான். அதுதான், இங்கே ஒரு 3 நாளைக்கு, அங்கே ஒரு 3 நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமை எங்கடா போனால் நான் நடுரோட்டில் நிற்பேன். அப்படி தான் இருக்குது. அதுவும் பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன். அந்த 2வது பொண்டாட்டி கட்டுறோம்னா வயசுலையாவது கொஞ்சம் ஈக்குவலாக பண்ணிக்கிறானுங்களா, அதுவும் பண்ணிக்க மாட்டானுங்க. இவன் 40-50 வயசு இருக்கும், அப்போ தான் ஒரு 20 வயசில் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கூட வாழ்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இளம் வயசாகிடுச்சுல, இவனுக்கு அப்போ மூச்சு ஒரு வயசாகிடும். இது படிக்கட்டு ஏற முடியாத வயசாகிடும். அப்போ என்ன பண்ணுவ நீ? மெயின்டைன் பண்ண இதெல்லாம் யோசிக்கணும். அதனால தான் சொல்கிறது, திருப்பி படிக்கடா சொன்னா ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்து போங்கடா. ஒரு தடவை தானே வாழ போகிறீங்க, ஒரு தடவை தானே பிறக்கிறீங்க, ஒரு தடவை செத்து போகிறோம். ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை செத்து போகிறோம். சொல்லுங்க சார், பிறக்கிறதும் நம்ம கையில் இல்லை, சாகிறதும் நம்ம கையில் இல்லை. அப்போ இடையில் ஒரு உறவு வருதுன்னு சொன்னால் அந்த உறவுக்கிட்ட நீ உண்மையாக இருக்கணுமா வேணாமா? நான் என் கேள்வி ரொம்ப எளிமையாக சிம்பிளான. அந்த ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஒழுங்காக குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று அது வம்சத்தை வளர்க்குற அதை செய்ய மாட்டானுங்கன்னு தெரியல. என்ன பெரிய செக்ஸு? அந்த செக்ஸை கூட பார்த்தீங்கன்னா முதல் மணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை காட்டியானே 2 பிள்ளையை பெற்றுக்கிறீங்க. ஸோ ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டு, அதை கடந்து பாங்க. இன்னும் வாழ்க்கை எவ்வளோ இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், அதுங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு 2 பிள்ளையை பெற்று கொடுக்கணும், நான் வந்து பேரம் பேத்தி அப்படி வாழ்க்கையை வந்து அப்படி போகிறத விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம்னு தாத்தா ஆகிற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வாங்கி பல பேர் பார்த்துருக்குறேன். இது யாரைக்குறைய தாத்தா ஆகிற வயசு இருக்குன்னு வச்சுங்க, 45 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. யாரா அப்படின்னு கேட்டினா இது 2வது. ஒரே கேள்வி மட்டும் எனக்கு தோணும், பல தடவை தோணும். சரி, நீங்களாம் வந்து 2 கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, உங்கள் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, நானும் வந்து 2வதா ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒய்ஃப் சொன்னாங்கன்னு வச்சுங்க. முதல் மணி நான் சொல்கிறேன், முதல் மணி இருக்கும்போது 2வது போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, அப்போ முதல் மணி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் போய் பண்ணிட்டீங்களே, இந்த ஒரு பையன் வந்து என்னை லவ் பண்ணுறான், நீங்கள் ஒரு 20 வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க, இப்போது 2வதா என்னை கூட ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் ஒரு பையன் வந்து என்னை லவ் பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு 40 வயசு இருந்துச்சுங்க, நானும் கூட வந்து போய் பண்ணிக்கிட்டோமான்னு சொன்னால் கேட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ ஆவேசம் இல்லை, எவ்வளோ ஆக்ரோஷம். அது எப்படி நான் இருக்கும்போது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் 25 வயசில் பண்ண, நீ மட்டும் போய் பொண்ணு வயசில் போய் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குறைய ஒரு பொண்ணு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதாம்மா. அந்த மாதிரி பிரபலமானவர்களே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? கதை எழுத வருவாங்க,
இவருடைய சரித்திரத்தை எழுத வருவாங்க, சாதனைகளை எழுத வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள எழுதி அந்த மாதிரி நடந்த கல்யாணம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் நான் சொல்கிறேன், நல்லது தான் சொல்கிறேன். நான் இது ரெக்வஸ்ட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆர்டராக போட முடியாது, நம்ம அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மனைவி கிட்ட வந்து பார்த்தோம்னா ஆத்மாத்மான வந்து வாழ்க்கையை வாழறது தான் சிறப்பு, அதுதான் நல்லது. இப்போ மாதம்பட்டி அவர்கள் வந்து அவர் கொடுத்த அந்த அறிக்கையிலையும் சரி, அவங்க வேற எந்த இடத்துலையுமே சரி, பசங்க அந்த பையனை மட்டும்தான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர அந்த இடத்துல ஜாய் கிறிஸ்டலா பத்தி ஏற்கனவே இப்போ என்ன சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து என் மகனை வந்து நான் வந்து வாழ்நாள் முழுதும் வந்து கைவிடாமல் நான் பார்த்துப்பேன், வாழ்நாள் முழுவதும் நான் துணை நிற்பேன், அதே மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜாய் கிறிஸ்டலாவுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்பேன்னு சொல்லணும். அவங்க வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்படிங்க இது வந்து எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதுமா. நீங்கள் என்னம்மா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதா என்ன? அவரில் அவர் ஏதாவது இல்லை நான் கேட்குறேன், ஏதாவது வெறுப்பு இருக்கா அவர் மேலே? ஏமா அப்படி சிக்கலை இழுத்து விடுறீங்க? அவர் சொல்கிறது அப்படிதாம்மா. அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், மகன் கிட்ட வாழ்நாள் முழுவதும் துணை நிற்பேன்னா என்ன அர்த்தம்? அவங்க அம்மாவுக்கும் துணை இருப்பேன் தானே அர்த்தம். அதை வெளிப்படையாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. இல்ல அந்த இடத்துல வந்து என் மனைவி என் குழந்தையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பொருள் எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் பிள்ளைய ஏத்துக்கிறேன், அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருக்கு, உங்களுக்கு தோற்றம் அப்படி இருக்கு. நாம அப்படி புரிஞ்சக்கூடாது. நான் வந்து என் மகனை நான் வந்து ஏத்துக்கிட்டேன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து மறைமுகமாக ஏத்துக்கிறது தான் அது அர்த்தம், பொருளாகும். அதை அவர் வந்து சொல்லணும்னு நினைக்காதீங்க. அது சொன்னால் வந்து தேவையில்லாம் குடும்பங்களில் குழப்பம் வரலாம். அப்புறம் அதை வச்சு ரெண்டு வாரம் மீடியாவில் ஓட்டுவீங்க. ஆக மொத்தம் என்ன, மகன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்னுடைய மகன் சொல்லி. ஸோ அவர் வந்து மகனை ஏற்றுக்கிட்டார். அவ்வளோதான். மகனை ஏற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மகனை எப்போ போய் பார்ப்பாரு, எங்கே போய் பார்ப்பார் மகனை? அவங்க வீட்டுக்குள்ளே போனால் தானே பார்க்க முடியும். அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் மகனை மட்டும் பார்க்குறேன், நீ அந்த பக்கம் திரும்பி நான் சொல்ல முடியும்? இதெல்லாம் அப்படி இப்படி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நான் முடிஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மகனை ஏற்றுக்கிட்டாக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து ஏற்றுக்கிறது தான். சரி, குடும்பங்கள் வந்து 2 குடும்பமாக இணைஞ்சிடும், 2 குடும்பம் கூட நாளைக்கு இணையலாம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட ஒன்றா கூட போகலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, அவங்களும் வந்து மகனோட வரலாம், முதல் மனைவியும் மகனோட வரலாம். சந்தோஷமாக தான், நிம்மதி தானம்மா. நமக்கும் வேலை இல்லை அதை பற்றி. இதை தொண்டை காய பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது, நல்லபடியாக. ஆனால் இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இதில் எவ்வளோ சிக்கலை அனுபவிச்சாங்க. இதே மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய புகழ் உயரத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே தானே இருந்துச்சு இந்த பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். அவருடைய கெரியரில் அவர் அடுத்தடுத்து போவார் இல்லையா? உலகம் முழுவதும் இன்றைக்கி வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட அந்த சாப்பாட்டுக்காக வந்து மக்கள் காத்துட்ருக்குறாங்க. இதுக்கிடையில் எதுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? சொல்ல முடியாது. அதே மாதம்பட்டி ரங்கராஜோடைய அந்த சமையல் கலையில் இந்த பையன் கூட, ஜாய் கிறிஸ்டலா பையன் கூட அதை எடுத்து அப்பாவுடைய பேரை தூக்கி நிறுத்தலாம், அப்படின்னு நடக்கலாம். ஸோ நல்லதே நம்ம நினைப்போம். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.